வணக்கம். எங்கள் ஆன்லைன் பட்டறையின் தொடருக்கு வருக. இந்த பட்டறை NUS கம்ப்யூட்டிங் மன்றத்தின் கீழ் உள்ள முதியோர் சேவை திட்டக் குழுவால் பெருமையுடன் உங்களிடம் கொண்டு வரப்படுகிறது. இந்த ஒளிப்படம் ஆண்ட்ராய்ட் தொலைபேசி பயனர்களுக்கானது. இன்றைய பாடம் யூடியூபை பற்றியதாக இருக்கும். இந்த ஒளிப்படம் மூலம் நீங்கள் என்ன கற்றுக்கொள்வீர்கள் என்பதற்கான சுருக்கம் இங்கே. முதலில் தேடல் அம்சத்தை பற்றி அறியலாம். மேல் பட்டியில் நீங்கள் ஒரு பூத கண்ணாடி சின்னத்தை காணலாம். அதை கிளிக் செய்து உங்களுக்கு விருப்பமுள்ள மொழியில் வார்த்தைகளை தட்டச்சு செய்வதன் மூலம் வீடியோக்களை தேடலாம். பக்கத்தில் ஒலிபெருக்கி சின்னம் எதற்காக என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களா? அதை கிளிக் செய்து பேசுங்கள். இது உங்கள் குரலை கண்டறிந்து நீங்கள் சொல்வதைப் பொறுத்து தேடல் முடிவுகளை காண்பிக்கும். தேடிய பிறகு மேல்புறத்திலுள்ள வலது பொத்தானை கிளிக் செய்வதன் மூலம் உங்கள் தேடல் முடிவுகளை உங்கள் விருப்பங்களுக்கேற்ப வடிகட்டலாம். தேடல் பொருத்தம், பதிவேற்றம் தேதி, பார்வை எண்ணிக்கை அல்லது மதிப்பீடு போன்றவற்றுக்கேற்ப முடிவுகளை வரிசைப்படுத்தலாம். நேரடி ஒளிபரப்பு, HD அல்லது 360 டிகிரி போன்ற ஒளிப்படங்களுக்கான சிறப்பு அம்சங்களையும் நீங்கள் தேர்வு செய்யலாம். அதன் பிறகு அப்ளை என்ற பொத்தானை தட்டவும். முயற்சி செய்து பாருங்கள். உங்களுக்கு பிடித்த பாடல், சமையல் வீடியோக்கள் அல்லது நீங்கள் விரும்பும் எதையும் நீங்கள் தேடலாம். அடுத்து முகப்பு பக்கத்தை பற்றி அறிந்து கொள்வோம். திரையின் அடிப்பகுதியில் மெனு பட்டி உள்ளது. அப்பட்டியில் இடது பக்கத்தில் உள்ள பொத்தானை தட்டும்போது நீங்கள் முகப்பு பக்கத்தில் வருவீர்கள். நீங்கள் பயன்பாட்டை திறக்கும் போதும் இதே பக்கத்தில் வருவீர்கள். உங்கள் கூகுள் கணக்கில் உள்நுழைந்திருந்தால் நீங்கள் குழு சேர்ந்த சேனல்களிலிருந்து பரிந்துரைக்கப்பட்ட வீடியோக்களை இது காண்பிக்கும். குழு சேர்ந்த சேனல்களவே என்று நீங்கள் யோசிக்கிறீர்கள் என்றால் கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் நாங்கள் பின்னர் உங்களுக்கு அவ்விவரங்களை தருவோம். நீங்கள் உள்நுழைந்திருக்கவில்லை என்றால் அது உங்கள் பரிந்துரைக்கப்பட்ட வீடியோக்களை மட்டுமே காண்பிக்கும். மெனு பட்டியில் திரும்பி இடதுபுறத்திலிருந்து இரண்டாவது பொத்தானை தட்டும்போது நீங்கள் ஆய்வு பக்கத்திற்கு செல்வீர்கள். இந்த பக்கம் சிங்கப்பூரில் பிரபலமான வீடியோக்களை வெவ்வேறு பிரிவுகளில் காட்டுகிறது. எடுத்துக்காட்டாக, நீங்கள் செய்தி என்பதை கிளிக் செய்தால் சமீப செய்திகளில் பிரபலமான வீடியோக்களை கொண்ட ஒரு பக்கத்திற்கு நீங்கள் கொண்டு வரப்படுவீர்கள். மெனு பட்டியில் திரும்பி மூன்றாவது பொத்தானை தட்டும்போது நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் பக்கத்திற்கு செல்வீர்கள். அங்கே நீங்கள் குழு சேர்ந்த சேனல்களிலிருந்து அனைத்து வீடியோக்களையும் நீங்கள் காணலாம். சப்ஸ்கிரைப் செய்வது எப்படி? உதாரணத்திற்கு, நீங்கள் ஒரு வீடியோவை பார்த்து அச்சேனலை விரும்புகிறீர்கள் என்றால் நீங்கள் குழு சேர்வதற்கான பொத்தானை கிளிக் செய்யவும். சப்ஸ்கிரைப் என்ற வார்த்தையை நீங்கள் காணும்போது நீங்கள் சேனலுக்கு வெற்றிகரமாக குழு சேர்ந்து விட்டீர்கள் என்று அர்த்தம். இங்கே இந்த மணி அறிவிப்பு மணி என்று அழைக்கப்படுகிறது. நீங்கள் இதை கிளிக் செய்தால் இந்த சேனல் வீடியோக்களை பதிவேற்றும் போது உங்களுக்கு எப்போதும் அறிவிப்புகள் கிடைக்கும். சேனலிலிருந்து எந்த அறிவிப்புகளையும் நீங்கள் பெற விரும்பவில்லை என்றால் அறிவிப்புகளை அணைத்துவிட்டு மணி இதுபோல் தெரிகிறது என்பதை உறுதி செய்க. நடவடிக்கை நேரம். நீங்கள் விரும்பும் சேனலுக்கு குழு சேர முயற்சிப்போம். மெனு பட்டியில் திரும்பி இடதுபுறத்திலிருந்து நான்காவது பொத்தானை தட்டும்போது நீங்கள் இன்பாக்ஸ் பக்கத்திற்கு செல்வீர்கள். உங்கள் அறிவிப்புகளை இயக்கியிருந்தால் நீங்கள் குழு சேர்ந்த சேனல்களிலிருந்து சமீப வீடியோக்களின் பட்டியலை காணலாம். மெனு பட்டியில் உள்ள கடைசி பொத்தான் உங்களை நூலக பக்கத்திற்கு கொண்டு வரும். வரலாறு பொத்தானை கிளிக் செய்தால் நீங்கள் பார்த்த வீடியோக்களின் முழு வரலாற்றையும் காண்பிக்கும். நீங்கள் யூடியூபில் ஏதேனும் வீடியோக்களை பதிவேற்றினால் அவற்றை உங்கள் வீடியோக்களில் காணலாம்.
முன்னர் சேமிக்கப்பட்ட வீடியோக்களின் பட்டியலை பின்னர் பாருங்கள் காண்பிக்கும். அடுத்து வீடியோ அமைப்புகளை பற்றி அறியலாம். நீங்கள் ஒரு வீடியோவை பார்க்கும்போது வீடியோவின் கீழே உள்ள தலைப்பை காணலாம். தலைப்பை கிளிக் செய்தால் பதிவேற்றப்பட்ட தேதி மற்றும் வீடியோ விளக்கத்தை காண முடியும். வீடியோவில் கிளிக் செய்தால் சில பொத்தான்களை காண்பீர்கள். வீடியோவின் மேல் இடதுபுறத்தில் உள்ள இந்த பொத்தான் உங்களை மீண்டும் முகப்பு பக்கத்திற்கு கொண்டு வரும். ஆனால் வீடியோ இங்கே கீழ் மூலையில் தொடர்ந்து இயங்கும். இந்த பொத்தான் வீடியோவை இயக்க மற்றும் இடைநிறுத்த அனுமதிக்கும். வீடியோ காலவரிசையில் இந்த சிவப்பு வட்டத்தை இழுப்பதன் மூலம் வீடியோவின் முன்பகுதிக்கோ பின்பகுதிக்கோ செல்லலாம். இதோ ஒரு உதவிக்குறிப்பு. வீடியோவின் வலது பக்கத்தில் வேகமாக இருமுறை தட்டினால் 10 வினாடிக்கு முன்னால் செல்லலாம். வீடியோவின் இடது பக்கத்தில் வேகமாக இருமுறை தட்டினால் 10 வினாடிக்கு பின்னோக்கி செல்லலாம். இந்த வீடியோவை உங்கள் பின்னர் பாருங்கள் பட்டியலில் சேர்க்க பிளஸ் பொத்தானை கிளிக் செய்யலாம். இந்த வீடியோவை பின்னர் பாருங்கள் பட்டியலில் சேர்ப்பதற்கான பிளஸ் பொத்தான் இங்கே. நீங்கள் விரும்பும் தளத்தில் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்வதற்கு அதன் அருகிலுள்ள வலது அம்பு பொத்தானை தட்டவும். கடைசியாக அதன் அருகிலுள்ள 3 புள்ளியுடைய பொத்தான் கூடுதல் அமைப்புகளுக்காகும். உங்கள் வீடியோவுக்கு பல்வேறு மொழிகளில் வசன வரிகள் தேர்வு செய்யலாம். ஆட்டோ ஜெனரேட்டட் எனப்படும் தானாக உருவாக்கப்பட்ட வரிகள் விருப்பத்தை நீங்கள் தேர்வு செய்தால் வீடியோவின் ஆடியோவை அடிப்படையாகக் கொண்டு உருவாக்கப்படும். அவ்வாறு உருவாக்கப்பட்ட வசன வரிகள் எப்பொழுதும் சரியாக இருக்காது. பிளேபேக் வேகம் பொத்தான் நீங்கள் விரும்பும் வேக அமைப்பில் வீடியோவை இயக்கும். இது வீடியோவின் உரிமையாளர். நீங்கள் அதை கிளிக் செய்தால் சேனலின் அனைத்து வீடியோக்களையும் பார்வையிடலாம். சேனலில் குழு சேர சப்ஸ்கிரைப் பொத்தானை கிளிக் செய்யலாம். சேனலிலிருந்து அறிவிப்புகளை பெற இங்கே அறிவிப்பு மணியையும் கிளிக் செய்யலாம். நீங்கள் கீழே நகர்த்தினால் பரிந்துரைக்கப்பட்ட வீடியோக்களை காணலாம். கடைசியாக விரும்பிய வீடியோக்களை எவ்வாறு லைக் செய்வது, இல்லையென்றால் விரும்பாத வீடியோக்களை எவ்வாறு டிஸ்லைக் செய்வது மற்றும் கருத்து தெரிவிப்பது போன்றவற்றை கற்றுக்கொள்வோம். இங்கே இந்த மேல் நோக்கும் கட்டை விரல் பொத்தானை நீங்கள் தட்டினால் இந்த வீடியோவை விரும்புகிறீர்கள் என்று அர்த்தம். அதன் அருகிலுள்ள கீழ் நோக்கும் கட்டை விரல் பொத்தானை நீங்கள் தட்டினால் வீடியோவை விரும்பவில்லை என்று அர்த்தம். கருத்துக்கள் இங்கே. நீங்கள் அதை தட்டினால் மற்றவர்கள் சமர்ப்பிக்கப்பட்ட அனைத்து கருத்துக்களையும் இது காண்பிக்கும். நீங்களும் ஒரு கருத்தை இங்கே சமர்ப்பிக்கலாம். இந்த பாடத்தை நீங்கள் ரசித்தீர்கள் என்றும் யூடியூபை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதையும் கற்றுக்கொண்டீர்கள் என்றும் நம்புகிறோம். நன்றி.